சும்மா கத்தி கத்தின்னு கத்திக்கிட்டு கிடக்குற. இல்ல சுந்தரம், அவன் நம்மள பழி வாங்காம விடமாட்டான்னு தான் நானும் நினைக்கிறேன். மறுபடியும் அவன் மேல ஏதாவது பழி சுமத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு வழி இருக்கா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? என்ன வழி? உன்னை கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பழி அவன் மேல சுமத்தி அவன் உள்ள தள்ளிடலாம். எப்படி ஐடியா? வெரி குட் ஐடியா. என்ன கொலை பண்ண போறியா? ஏய், இந்த ஆளு ஏற்கனவே பயந்து கிடக்குறாரு, நீ வேற ஏன்டா? கைலாசம், பயப்படாது, வா வீட்டுக்கு போலாம். வரமாட்டேன். உன் வீட்டு வரைக்கும் நீ தொட வருவேன், அப்புறம் என் வீட்டுக்கு நான் தெரியாதுன்னு போடும். கைலாசம், உன் வீட்டுக்கு போக பயமா இருந்தா என் கூட வந்து என் வீட்டுல இருப்பா. ஆமாப்பா, டாக்டர் சொன்ன மாதிரி அவர் வீட்லயே இரு. ஏதாவது ஆபத்துன்னா எனக்கு போன் பண்ணு. போன் பண்ற வரைக்கும் விட்டு வச்சாத்தலே இது வரைக்கும் மத்தவங்களுக்கு ரேக பார்த்தேன். இது ஆயுள் ரேக எனக்கே தெரியாம போயிடுச்சு. கத்தாத கத்தாத. சரி வாடா. நடக்கிறத போலாம். ஹலோ ஹலோ. டிக்கி உள்ள ஒளிஞ்சிருக்கேன் அண்ணாச்சி. இது எங்க கார் அண்ணாச்சி? தெரியும் சார், சீக்கிரம் டிக்கிய மூடுங்க. எதுக்காக மூடணும்? என்ன 4-5 ரவுடி பசங்க துரத்திக்கிட்டு வராங்க, அவங்களுக்காக தான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இது எல்லா சினிமாலையும் பார்த்ததுதான். உண்மையிலேயே துரத்திக்கிட்டு வராங்க சார், எப்படியா கொஞ்சம் காப்பாத்துங்க சார். என்ன சான்னு சொன்னதுனால காப்பாத்துறேன். தம்பி, இங்க ஒரு ஆள் வந்தா நீங்க? தெரியாதே. உனக்கு தெரியாதா? தெரியாது சார். அப்ப வாடா போலாம். சரி போலாம். ஏய் டிங்கு, டிக்கில என்ன வேலை உனக்கு? அது வந்து வந்தாவது போய் அது முதல்ல வண்டியில ஏறு. நீ டிக்கில நல்லா மாட்டிக்கிட்டா. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தங்கி நாளைக்கு ஊரை விட்டு போயிரடா. பயப்படாத, வீட்டுல என் பொண்ணு தனியா இருக்கா, நான் புறப்படுறேன். உனக்கு ஏதாவது போன் பண்ணு. இந்தா, இது அவனுக்கு போடு. விசுவாசியாச்சே தெரியும், இந்த போட்டோ செத்துருவானே, அதனாலதான் சொல்றேன் போடு. நான் போட மாட்டேன், நான் போட மாட்டேன். நீ போடலனா இந்த துப்பாக்கிக்கு நீங்க 2 பேரும் பலியாயிருவீங்க. உன் பொண்ணு எனக்கு பலியாயிரும். என் மகள் ஒண்ணும் பண்ணிட்டாதப்பா. அப்ப போடு. இவ்வளவு நாளா ஒண்ணா பழகி இப்படி பண்றேன், உனக்கு நியாயமாடா? டேய், இல்லடா, உன்னை விட எனக்கு என் மகதான் முக்கியம்.
கவலைப்படுறீங்க? ரொம்பவும் பாராட்டாதீங்க. அஸ்யூஷுவல் அனுப்புவீங்களே, அந்த பணத்தை மட்டும் அனுப்பி வைங்க. ஓகே? என்ன டாக்டர் சார், பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தேன்னு பாக்குறீங்களா? உங்க வீட்டு கதவு கிட்ட லஞ்சம்னு மெதுவா சொன்னேன், டமார்னு திறந்துருச்சு. சரி, இப்ப எதுக்காக வந்த? ஏய், இப்ப எதுக்காக ஏண்டா, அநியாயமா குற்றவாளின்னு பழி சுமத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்புன. அப்புறம் கைலாசம் கொலையை பத்தி போலீஸுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், அதையும் சொல்லிட்டேன். இனி உன்னை சும்மா விட போறதில்ல. இப்ப என்ன செய்ய போற? ஏய், குமார், குமார், அவளை விட்டுடு, அவளை விட்டுடு. குமார், அவளை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. குமார், உன்னை கெஞ்சி கேக்குறப்பா, அவளை விட்டுடு. குமார், குமார், அவளை ஒண்ணும் பண்ணிடாதப்பா, அவளை விட்டுடுப்பா. குமார், உன் உயிருக்கு உயிரான மகளை, அதான் மஞ்சுவ, இப்ப கதற கதற கற்பழிக்க போறேன். குமார், அவ போடுற சத்தத்தை நீ கேட்கணும். அவளை காப்பாத்த முடியாம நீ துடிதுடிச்சு சாகணும். உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், மன்னிச்சிடுப்பா. என் மகளை விட்டுடுப்பா. குமார், அவ்வளவு சுலபமா மன்னிச்சிட முடியுமா? என் தேவி கற்பழிக்கப்படலன்னு கோர்ட்ல போய் சொன்ன பெரிய டாக்டர் ஆச்சே, இப்போ உன் பொண்ணு நான் கெடுக்க போறேன். அவ கெடுக்கப்படலன்னு வழக்கம் போல போய் சொல்லி எவ்வளவு ஒரு இடிச்சவன் தலையில கட்டி வச்சிரு. அங்கிள், டைம் ஆச்சு, வரட்டுமா? குமார், ஏய், குமார், குமார், அவளை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. குமார், குமார், அவளை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. ஐயோ, மஞ்சு, அப்பா 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 பணக்கார பாம்புக்கு குறி வச்சா அடியால செத்துட்டான். அந்த பணக்கார பாம்பை கொல்லாம இங்கிருந்து போகக்கூடாது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் பக்கத்து தியேட்டர்ல இருந்து பேசுறேன் சார். இங்க ஒரு மர்டர் நடந்து போச்சு. சீக்கிரம் புறப்பட்டு வாங்க சார். தியேட்டர் மூடி வைக்கிறேன் சார். யாரையும் வெளியே விடல. சீக்கிரம் வாங்க சார். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால நம்ப முடியலையே. அடே, நான் சொல்றதெல்லாம் உண்மை. படத்துல ஒரு புரட்சிக்காரன் வந்தான், பணக்காரன் எல்லாம் தீர்த்து கட்டதா சபதம் பண்ணான். சொன்ன மாதிரியே துப்பாக்கி விட வந்தான். அவன் அங்கிருந்து சுட்டா, இங்கே ஆள் சுட்டான். நான்சென்ஸ். அங்க இருந்து ஒருத்தர் சொல்றதாவது, இங்க ஒருத்தர் சாகிறதாவது. அட, நான் சொல்றதெல்லாம் மேனேஜர், ஷூட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் தியேட்டர் விட்டு யாரும் வெளியே போகலையே? யாரும் வெளியில போல சார். அவங்க எல்லாம் வந்து உட்கார சொல்லுங்க. இந்த பாடியை ரிமூவ் பண்ணுங்க. சார். அடி, நான் இந்த படத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன். கேட்காம என்ன கூட்டிட்டு வந்து ஏண்டி தொல்லை பண்ற? இந்த உயரத்துல நீ இருந்தா என்ன, இறந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். வாயா. அவன் எந்த சீட்ல உட்கார்ந்துருந்தான்? இந்த சீட்ல தான். நீ எங்க உட்கார். ஐயோ, நான் இந்த சீட்ல உட்காந்துக்கிறேன்ப்பா. பயப்படாத, நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உட்கார். வேணாப்பா, நான் இந்த சீட்லயே உட்காந்துக்கிறேன். உட்கார போறியா இல்லையா? ஆபரேட்டர், அதே ஏரியில திரும்ப போடு. பாம்புக்கு பல்லுல விஷம், தேலுக்கு கொடுக்கல விஷம், அந்த பணக்கார பரமானந்தத்துக்கு உடம்பெல்லாம் விஷம். பரமானந்தத்தையும் பாம்பையும் கண்டா பாம்பை விட்டுடணும், அந்த பரமானந்தத்தை கொல்லணும். வாழையடி வாழையா, ஏழைங்க பக்கத்துல அடிக்கிற அந்த பணக்கார பாம்புகளை நம்ம அடிச்சே ஒழிக்கணும். என்னை அனுப்புங்க தலைவா, நான் அழிச்சுட்டு வரேன். என்னை அனுப்புங்க தலைவா, கொண்டுட்டு வரேன். என்ன அனுப்புங்க தலைவா, நான் அழைச்சிட்டு வரேன். நமக்குள்ள எதுக்கு குழப்பம்? வழக்கம் போல சீட்டு போட்டு பார்ப்போம்.
உங்க பேரே வந்திருக்கு தலைவரே.